வா வாழ்க்கை என்ன சிங்கம் மியாவ் மியாவ்னு கர்ஜிக்குதா? டியூட்டே பாடுதா? அது மட்டும் இல்ல, ஊர்ல அடிக்கடி துப்பாக்கி சுடுற சத்தம் கூட கேக்குதான். அனுவாத ஒப்பந்தப்படி அவங்க கிட்ட வெப்பன்ஸ் கம்மியா தானே இருக்கணும். I don't understand what's happening. இப்போ என்ன பண்றது? நான் சொல்லட்டுமா பாஸ்? சொல்லு. ஏய் ஸ்பேட்டிங்க வெச்சா ஆட்டம் முடியுது. நான் ஜெயசிங்கர் பத்தி மாடுங்களை பத்தியும் சிங்கத்தை பத்தியும் பேசுறேன். இவன் காடுகளை பத்தி பேசலாம். சாரி பாஸ். பாக்கி பாஸ் நிதானமா இருக்கிறது வேற, கண்ணை மூடி இருக்கிறது வேற. எஸ் பாஸ். கல்லடு அவங்கள பார்த்தா உணர்ச்சி பூர்வமா அப்போஸ் பண்ற மாதிரி தெரியல. Something is fishy. பெருசா ஏதோ பிளான் பண்றாங்க மேன். நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சு அங்க என்ன நடக்குதுன்னு கவனிச்சு பார்க்க சொல்ல. ஓகே பாஸ். முடிஞ்ச சிங்கத்தை போட்டு தள்ளுங்க. இதெல்லாம் நம்ம ஏற்பாடு தான், அதாவது சிங்கத்தோட ஏற்பாடு. உங்க தைரியத்தை சோதிக்கத்தான் இந்த ஒத்திகை. கை கை வலிது. போலாமா? போலாம். ஏய்யா உனக்கு அறிவு இருக்கா சார்? ஒரு சின்ன நடிப்பு கூட சரியா வரல. இவங்க முன்ன என்ன சாதிச்சு என்ன கிழிக்க போறீங்க? இல்ல இல்ல இல்ல, நீ போற ரூட்ல எங்களை மாட்டி விட்டு தான் போவேன்னு தோணுது. அங்க வெடி சத்தம் கேட்ட உடனே சிங்கம் பூனைக்குட்டி மாதிரி வந்து என் பின்னால் ஒளிஞ்சுக்கிறது. உனக்கு வைரம் வேணுமா வேணாமா? முதல்ல உனக்கு தான் துப்பாக்கி பிராக்டிஸ் கொடுக்கணும். கண்ணை மூடுறதுக்குள்ள துப்பாக்கி எடுக்கணும், சுடணும், சுயட்டணும், உள்ள வச்சிடணும். ஏன் உன்னை கண்ணத்தானே எடுக்க சொன்னோம், இப்படி பேண்டையே பிச்சை எடுத்துட்ட? இவன் கெஞ்சினாலாம் இறக போட மாட்டான். இதுக்கு வேற வழி இருக்கு. ஒரு புள்ளிய மட்டும் பார்த்து அர்ஜுனோட கண்ணுக்கு எப்படி கிளியோட கழுத்து மட்டும் தெரிஞ்சதோ அதே மாதிரி சுட வேண்டிய புள்ளில மட்டும் தான் உங்க கவனம் இருக்கணும். எனக்கு கோபம் வந்துரும்டா. சுடுறது எவ்வளவு ஈஸி தெரியுமாடா? சுடுறது எவ்வளவு ஈஸி தெரியுமாடா? சுடா. எனக்கு கோபம் வராது. ஏன்னா ஏன் சிங்கம்? சுடுறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். தயாரா? Come on, shot! அப்பா தேடுவாரு. வர வழியில குதிரைக்கு பஞ்சர்னு சொல்லிடு. சுருட்டு வேண்டாமே. உங்க ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல பார்த்தா அதே ஸ்பீடு இன்னும் அப்படியே இருக்கு. முத பார்த்த ஸ்பீடா? ஆமா. நீங்க விருந்துக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எதுக்கு சார் இதெல்லாம்? ஃப்ரூட் சாப்பிடுங்க. என்ன சொல்றீங்க சிங்கம்? இந்த ஊருக்காக நீங்க எவ்வளவு பண்றீங்க. உங்களுக்காக நாங்க இது கூட பண்ணக்கூடாதா? தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு உயிரை அநியாயமா கொண்டுட்டீங்களே சிங்கம். அதோடைய ரெக்கையை மட்டும்தான் உடைச்சேன், ஆளை கொல்லல. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு 14 குழந்தை பெத்துக்கணும். 14? 5 உங்க லக்கி நம்பரா? போங்க, குறும்பு பண்ணாதீங்க. பப்பி அடி உதட கடிச்சு இழுக்கட்டுமா? எங்க அப்பா கோவப்படுவாரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒண்ணு போட்டனா? நான் கடிச்சு இழுக்கிறேன்னு சொன்னது உங்க அப்பா உதட இல்ல, உன் உதட. ஏன் உதட கடிச்சாதான் அவர் திட்டுவாருன்னு சொன்னேன். வெரி குட். அப்ப எந்த அநாத ஆசிரமத்துல போய் 14 குழந்தைகளை தத்தெடுக்க போறீங்க? ஏன் வயத்துல இருந்துதான்? ஓ, குந்தி தேவி மாதிரி. சூரியன் தான் உனக்கு இல்லீகல் புருஷனா? அவனை போட்டு தள்ளனா எல்லாம் சரியா போயிடும். எங்க போடுங்க பாப்போம். எல்லாமே பிராக்டிஸ் தான். ஐயம்மா, எவன்டா இவன்?
ஐயா ஐயா சீப்போசி எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. நீங்க தோட்டோட வேகமா சுடுவீங்கன்னு கேள்விப்பட்டோம். இப்ப பின்னால பார்க்காமலேயே சுடுறீங்களே ஐயா. ஐயா எங்களை சிதைச்சிடாதீங்க ஐயா. ஐயா இரும்பு கோட்டை உத்தரவால உங்களை அவசரப்பட்டு குறி வச்சுட்டோம் ஐயா. ரொம்ப ஜாரியா. ஜாரியா? ஓ சாரி தான் நீ ஜாரின்றியா? ஆமாய்யா.